ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் Mturk அக்கௌண்ட்டில் fluent.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கு வந்து ஏற்கனவே ஒரு 2 to 3 monthsக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். ஒர்க்கை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டல் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 240 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. செய்கிறதுக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிவார்டை வந்து $2, 38 ஹிட்டு காமிச்சிது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹிட்டு காமிச்சிது டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹிட்டு வந்து காமிக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போயிட்டு அந்த லிங்க்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக நான் வந்து முக்கால்வாசி முடிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்துல இங்கே மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது வந்து நல்லா குவைட் பிளேஸில் சத்தமே இல்லாத இடத்துல, வேறு எந்த இரைச்சல் சத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து நீட்டாக உட்காந்துருக்கணும். எந்த ஒரு விளாட்றதோ பேக்ரவுண்டில் எந்த நாய்ஸும் எதுவுமே இருக்கக்கூடாது. ரெக்கார்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. நான் அப்ரூவல் கிடச்சிருக்கு எனக்கு. அதனால தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆரம்பத்திலே வந்து Mturk ஐடி ஒர்க்கர் ஐடி கேட்பாங்க. அந்த ஒர்க்கர் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த பேஜ் எந்த பேஜில் கொடுக்கணுன்னா, இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒர்க்கர் ஐடி தான் கேட்பாங்க. அந்த ஒர்க்கர் ஐடி கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் மைக்ரோஃபோன் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மைக் செக் பண்ணிக்கோங்க. மைக் செக் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஹலோன்னு இருக்கும், அதை சொன்னீங்கன்னாவே போதும், செக் ஆகி உங்களுக்கு வந்து ஹலோங்கிறது இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எரர் தான் வரும். அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீட்டாக அடுத்தடுத்த பேஜ் வரும். மொத்தமாக வந்து 161 ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வேர்டு இங்கே வரும். இங்கே வந்து மைக்கை அந்த வேர்டை வரும்போது இந்த மைக்கை வந்து இந்த பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு பேசணும். அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் விட்டுறணும். அவ்வளோதான், இதுதான் ஒர்க்கு. நான் வந்து இது ஆல்ரெடி வந்து 161 இது முடிச்சுட்டேன். 161வது லாஸ்ட்டாக இருக்குது. அதை மட்டும் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். அலெக்ஸா. ஸோ அவ்வளோதான் வந்து அதை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிக் பண்ணியும் வரும். அதுக்கப்புறம் தேங்க்யூன்னு வந்திருக்கு. நம்மளோட ஐடி வந்து கடைசியில் இங்கே கீழே, ஸோ இங்கே ஐடி காமிக்கிது. அந்த ஐடி காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஒர்க்கு. எனக்கு வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து அவங்க அப்படி 161 ப்ராசஸ் கொடுத்ததுனால எல்லாத்தையுமே கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். சவுண்டு இரைச்சல் சவுண்டு இல்லாமல் நீட்டாக மைக் வந்து நீட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணிக்கலாம். நான் அந்த ஹிட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கோடை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல லிங்க் இருக்குது, கடைசியாக இருக்கும். இந்த லிங்க்கு தான் வந்து இந்த ஒர்க் பண்ணுற பேஜ். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஐடி கொடுத்துட்டு மைக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஏஷியன் கொடுத்துக்கலாம். Have you ever received or currently received benefits from any of the following programs? இதில் வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ளிமெண்ட்லி நியூட்ரிஷனல் அசோசியேட். Do you have hearing impairment? இருக்குன்னு போட்டுக்கோங்க, எஸ் கொடுத்துங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி 48 நிமிஷம் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஒரு ஹிட்டு தான் பண்ண முடியும். ஒரு ஹிட்டுக்கு மேலே அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அதனால் வந்து இதை ரிட்டன் தான் பண்ணி ஆகணும்.
இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, யூ ஆல்ரெடி அக்செப்டட் திஸ் ஸ்டடி இன் ஏ டிஃப்ரெண்ட் ஹிட், ரிட்டர்ன் திஸ் ஹிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ரிட்டர்ன் தான் பண்ணி ஆகணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த ஹிட்டை லிங்க்கு கொடுக்குறேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்களும் செய்யுங்க. $2 கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.